சமாதானமும் உண்டாவதாக. நபிகளார் காலத்தில் இஸ்லாம் அரேபியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கால்பதிக்க துவங்கியது. பின்னர் கிழக்கிலும் மேற்கிலும் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கண்டது இஸ்லாம். இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த அரேபிய தீபகற்பத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களின் எண்ணிக்கை அந்நளவாக 9 கோடிகள் தான் இருக்கும். ஆனால் அரேபியாவில் இருந்து 7500 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் சனத்தொகையோ 27 கோடிகளுக்கு மேல் இருக்கிறது. அந்த நாடுதான் இந்தோனேஷியா. இந்த இந்தோனேஷியாவும் மலேசியாவும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் எப்படி இஸ்லாத்தை ஏற்றது? இஸ்லாம் உருவாகிய தேசத்தில் இருந்து 7500 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கும் இந்த இந்தோனேஷியா தான் இன்றைய உலகில் அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு தேசமாகும். இன்று 24 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையானது சவுதியையும், ஓமானையும், யமனையும், சிரியாவையும், ஜோர்தனையும், ஈராக்கையும், எகிப்தையும் கூட்டி வரும் தொகையை விட இங்கே அதிகமான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திற்கு